வெல்கம் டு Jassimplecooking. இன்றைக்கி நாம் ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஏற்கனவே ஆட்டுக்குடல் ரோஸ்ட் வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஆட்டுக்குடல் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே 1/2 கிலோ ஆட்டுக்குடலை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆட்டுக்குடலை எப்படி க்ளீன் பண்ணுங்கிறது ஆட்டுக்குடல் ரோஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தேன். இப்போ நாம் இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்குடலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்த சின்ன வெங்காயம் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி நம்ம குக்கரை ஸ்டவ் மேலே வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நாம் இன்னொரு மசாலா பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, அதுக்கப்புறமா காரத்துக்கேற்ப வத்தல். நான் இங்கே 4 காஷ்மீரி வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துடலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா அரைச்சிடலாம். இப்போ இது ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நாம் இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன். இப்போ இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்கட்டும். இப்போ இங்கே குக்கரில் 6 விசில் போல் வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் உள்ள ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஆட்டுக்குடல் 3/4 போல் வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த மசாலா தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 விசில் போல் வந்திருக்கு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் உள்ள ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம்.
இப்போ குக்கரில் உள்ள ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா குக்காய் வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இப்போ இதில் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் இப்போ இதில் 4 சின்ன வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 5-6 பல் பூண்டை நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை இப்போது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வந்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வறுபட்டதும் இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதை வந்து ஆட்டுக்குடல் குழம்புல சேர்த்துடலாம். ஸ்டவ் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ நாம் இதை வந்து குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. மட்டன் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கூடவே வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு இதை வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்குடல் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிட்டு. இது வந்து சப்பாத்தி சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து தாளித்ததுக்கு அப்புறமா கண்டிப்பாக 2 நிமிஷம் வந்து நீங்கள் சிம்மில் வச்சு கொதிக்க வைக்கணும். இல்லைன்னா பூண்டோட வாசனை வந்து ரொம்ப இருக்கும். அதனால தான் நம்ம வந்து 2 நிமிஷம் கொதிக்க வைக்கிறோம். இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.